எல்லாருக்கும் மாலை வணக்கம். எழுத்துக்கள் கலையை பற்றி தொடர்ந்து உரையாடல்கள் பேராசிரியர் சுவாமிநாதன் எழுதிட்டு இருக்காரு. நம்ம பண்ணிட்டுருக்கோம். சீன எழுத்துக்கள், சுமேரிய எழுத்துக்கள், எகிப்திய எழுத்துக்கள், இந்த மாதிரி பல்வேறு எழுத்துக்கள் பற்றின அறிமுகத்தை கொடுத்தாரு. இப்போ இந்திய எழுத்துக்கள் பற்றின செஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வாட்டி கிரந்தம், அப்புறமா சமஷ்டி கலஷ்டி பற்றின அறிமுகம், பிராமி கலஷ்டி ஒரு தொடர்ச்சி இந்த வாட்டி இருக்கு. கூட்டம் குறைஞ்சிட்டே வருது. உபன்யாசத்தில் கலெக்ஷன் குறைஞ்சிட்டே இருக்கும். பட் சுண்டனுடைய இதை காஸ்ட் குறைஞ்சிட்டு அது ஒரு அட்வான்டேஜ். என்ன காரணமாக இருக்கும்? அது லோக்கல் வேரியேஷன் வரும், அதுவாக நடக்கும். வந்தாச்சு. கோப்பை வந்தாச்சுன்னா க்ரௌட். பரஞ்சோதி யாத்திரையில் அப்பப்போ எங்கேயாவது சம்வாட் லைக் ரேண்டம் போவாங்க. இதுவரையிலும் நம்ம பார்த்தது இந்த இந்திய எழுத்துகளில் நம்ம பார்த்தது பிராமியும் கரோஷ்டியும். அந்த கரோஷ்டிங்கிறது பிராமி இருந்த காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்றாங்க அது கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு பிராமிலையும் கரோஷ்டியிலையும் நிறைய அசோகன் காலத்தினுடைய கல்வெட்டுகளும் அதே சமயத்தில் நாணயங்கள்லையும் நிறைய அசோகன் காலத்தில் ஆரம்பித்து நிறைய பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இந்த நாணயங்களில் கிரீக்கும் ஒரு பக்கத்தில் கிரீக்கும் அதே வாசகங்களை இன்னொரு பக்கத்தில் பிராமிலையோ கரோஷ்டியிலையோ இருந்ததுனால, இந்த பைலிங்குவல் டெக்ஸ்ட் இருந்ததுனால தான் இந்த பிராமியை நம்ம இந்த பிராமியை கரோஷ்டியும் நம்ம படிக்க முடியும். இந்த படித்ததில் முக்கிய பங்கு எடுத்தவர் பிரின்சம், ஜேம்ஸ் பிரின்சம். ஏஷியாட்டிக் சொசைட்டியில் இருந்தவர். he was in the mint at that time. இவங்கெல்லாம் he has worked himself to death. இந்த மாதிரி விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நம்ம we are talking ourselves into death. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஆனால் கரோஷ்டியிலிருந்து நமக்கு எந்த விதமான எழுத்து வடிவமும் இந்தியாவில் இல்லை. அது எங்கேயுமே அதற்கு அது மலடு. கரோஷ்டிக்கும் பிராமிக்கும் ஒரு முக்கியமான வேற்றுமை என்னன்னா, கரோஷ்டி உருது, அரபிக் மாதிரி வலது பக்கத்திலேருந்து இடது பக்கத்துக்கு எழுதப்பட்டது. ஆனால் பிராமி மற்ற இந்திய மொழிகள் மாதிரி, இந்திய மொழிகளுக்கு எழுத்து மாதிரி இடதுலேருந்து வலம் எழுதப்பட்டது. ரெண்டுலேயுமே ஒரு ஒற்றுமை என்னன்னா, முதல்ல ஆல்பபெட் ரெண்டுக்கும் ஒன்று தான். அந்த ஆல்பபெட்டில் நீங்கள் உயிர்மை எழுதுறது இந்த ஆடிங் இது இருக்கு இல்லையா, அது எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரே மாதிரியா. காக்கு எப்படி கால் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு சாக்கு இருக்கும், டாக்கு இருக்கும், ராக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு ஒரே ஒரு எழுத்து வாங்கணும்னா அது பிராமி தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கலக்கலன்னு எழுதிடலாம். நம்ம நான் சொன்னது கடைசியில் நேற்றுக்கு அடுத்த போன தடவை சொன்னது முக்கியமானது எனக்கு தோன்றது பிராமியிலிருந்து தான் இந்திய எழுத்து வடிவங்கள் எல்லா மொழிக்குமே எழுத்து வடிவங்கள் பிராமியிலிருந்து தான் வந்திருக்கு. அதோட மாத்திரமல்ல, பிராமியிலிருந்து வந்த கிரந்தத்திலிருந்து தான் இந்தியாவின் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மொழிகளுக்கு நான் 3 நாளை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மொழிகளுக்கு எழுத்து வடிவம் பிராமியிலேருந்து தான் வந்திருக்கு. அதாவது பல்லவ கிரந்தத்தில் தான் வந்திருக்கு. அதோட தான் நம்ம நிறுத்திட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரச்சனை இல்லை. அந்த வேற பட்டன் Brahmi, the fountain head.
mother scripts of all native Indian languages. இதில் வந்து இந்த பிராமின்ங்கிறது அந்தந்த ஊரில் எழுதப்பட்ட பிராமி ஆரம்ப காலத்தில் பிராமி கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருந்திருக்கு. அசோகன் காலத்தில் தான் நமக்கு கிடைத்த பிராமியினுடைய ஏழியஸ்ட். இது ஒரு பெரிய மிஸ்டரி, இன்னும் ஒருத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது இன்னும் இது அறிஞரெல்லாம் ஒத்துக்கொள்ளாத இன்னொரு விஷயம் என்னென்னா எப்படி ஆரம்பிச்சது. அரபிக் ஸ்கிரிப்டில் தான் வந்ததுன்னு ஜென்ரல் ஒப்பீனியன். இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சாலமன் ஆஃப் வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அருமையான பேப்பர், அந்த பேப்பர் என்னுடைய கமெண்ட்ஸை வச்சுட்டு அதை இது பண்ணிருக்காங்க. வேணா அனுப்புகிறேன், நீங்கள்லாம் படித்து பார்க்கலாம். எப்படி என்னன்னா இந்திய மொழிகளுக்கும் மற்ற மொழிகளுக்கும், அதாவது எந்த மொழியிலிருந்து எந்த மொழியோட எழுத்துலேருந்து அரபிக்லேருந்து இந்தியா மொழி இது பிராமிக்கு வந்ததுன்னு சொல்கிறாங்களோ அதில் மொழியில் ரொம்ப வித்தியாசம். எப்படி என்னன்னா நம்ம வந்து ஹைலி ஆர்கனைஸ்ட் ஆல்பபெட், அப்புறம் அவங்களுக்கு இல்லாத சில இது வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா வாய்ஸ்ட் அன்வாய்ஸ்ட், அஸ்பிரேட்டட் அன்அஸ்பிரேட்டட் என்னன்னு சொல்லிடுறாங்க. க அப்படிங்கிறது அன்வாய்ஸ்ட், க அப்படிங்கிறது வாய்ஸ்ட். வாய்ஸ்ட்னு சொல்லும்போது ஒரு டெக்னிக்கல் டேர்ம், ஒரு ஒரு இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கா அப்படின்னு சொல்லும்போது காங்கிற போது அது இருக்காங்க, அது சப்ரஸ் பண்ண, அதுக்காக தான் வாய்ஸ்ட்டு அந்த இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதை வந்து இதில் வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு அழகான வார்த்தை அல்ப பிராண பிராணம் அப்படின்னு நினைக்கிறேன். நாத உடனே ஞாபகம் இல்லை, அப்புறம் சொல்றேன். அஸ்பிரேட்டர் ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அது வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா. நீங்க வந்து இப்ப இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சது எடுத்துக்கங்களேன். பாக்கு பார் இருக்கு, காக்க கா இருக்கு, சாக்கு ஜா இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வாய்ஸ் கான் வாய்ஸ் அதே மாதிரி ஆஸ்பிரேஷன் க க, இந்த ஆஸ்பிரேஷன் அதே மாதிரி க க, இந்த ஆஸ்பிரேஷன் எதுலையுமே கிடையாது. எந்த மொழியிலிருந்து நம்ம மொழிக்கு வந்தது. அதனால ஒரே ஒரு ஜெனரேஷனுக்குள்ள அவங்ககிட்டேருந்து இருக்கிற எழுத்துக்களாக வச்சுக்கிட்டு அதை ஒரு சென்சிபிளான சயின்டிஃபிக் ஆல்பபெட் டேபிளில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண முடிஞ்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். எனவே அந்த பேப்பரை வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் முதல்ல அனுப்பிச்சு யாராவது இல்லாட்ட என்னோட இமெயிலுக்கு எல்லாரும் அனுப்புங்களேன். இன்ட்ரெஸ்ட் யாராக இருக்கக்கூட அவங்களை அனுப்புங்க. நான் உங்களுக்கு மாத்திரம் தான் அனுப்ப போகிறேன். ஏன்னா அது வந்து அதனால வந்து இது பிராமியோ கரோஷ்டியோ எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக கரோஷ்டிங்கிறது இந்த மெசோபொட்டாமியன் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா அங்கே தான் எழுத்துக்கள் வந்து ஃபொனிஷியாலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து அரபிக் இதெல்லாம் வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அதாக தான் இருக்கணும். ஆனாலும் இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறதுங்க இல்லை. இன்னொரு விஷயம் இது வந்து நம்மளுடைய உயிர்மை எழுத்துக்கள்லாம் வந்து எந்த நம்மளோட ஒன்று தான் சிலபிக் அந்த குரூப்பில் இருந்ததில் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி தான் ஒரு ஓல்டு எத்தியோப்பியனில் ஒரு சிலபிக்காக வந்தது. அதர்வைஸ் எல்லாமே ஆல்ஃபாபெட்டிக் தான். கான்சோனட்டெல்லாம் இருக்கலாம், ஜஸ்ட் ஆர் ஃபுல்லி ஆல்ஃபாபெட்டிக்கலாம். அது மாத்திரம் தான் நான் சொல்கிறதுல. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தலைக்கு மேலே போச்சுன்னு சொல்லுங்களேன், எனக்கு சொல்லுங்கள், நான் டக் பண்ணிக்கிறேன். வேற ஒன்று இல்லை, இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சௌரியமாக. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து சுமேரியன் மெசோபொட்டாமியா இதை எஜிப்சியன்லாம் இருந்தது போயிடுது, கவலையே இல்லை. இப்போ வந்து நம்ம லிவிங் ட்ரெடிஷனுக்கு வந்துருக்கோம். ஏன் சொல்கிறேன் என்னன்னா இந்த அசோகனோட கல்வெட்டையும் சரி, இதை தமிழ்நாட்டில் இருக்க ஜெயின இது கோயில கல்வெட்டுகளும் சரி, பாட்ரியும் சரி, அந்த காலத்தில் சாதாரண மக்கள் எழுதினதை நம்ம இன்னைக்கு படிக்க முடியும். அந்த அந்த பாஷையை நமக்கு தெரியும், அந்த பாஷையை நமக்கு வழக்கத்தில் இருக்கு, அர்த்தமும் புரியும். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹெரிட்டேஜ் நமக்கு. இது வந்து ஜனங்களுக்கு அது புரிஞ்சுக்க வச்சுக்க இது பண்ணணும். நம்ம நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே வார்த்தை கற்கா கற்றாவே கற்றாவே கற்றபின்னு இருக்கு. அதற்கு தகவட்டும் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வாசகத்தை இன்னைக்கு இன்றைய பாஷையில புரிஞ்சுக்க முடியும். ஐ திங்க் இட் இஸ் a very unique one. I don't know whether there are factors.
இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால ஆல்பபெட்லயே வவலே இல்லாத ஆல்பபெட் இருக்கு இல்லையா, அது வந்து கான்சனன்ட். மோஸ்ட் ஆஃப் த செமிட்டிக் languages, scripts for Tamil languages do not have vowels or very few vowels. ஹெப்ரு ஒன்றும் அரபிக் ஒன்றும் அந்த மாதிரி அந்த காலத்தில் நம்ம பார்த்தோமே, எஜிப்சியனுக்கு ஒரு வவல் கிடையாது, அது ரொம்ப மினிமம் வவல். they did not use vowel in it. பேசும்போது இருந்திருக்கும். anything else? ஸோ இந்த எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு மிஸ்டர். ஆரம்பிச்ச காலத்திலேயே another very interesting மிஸ்டர். அசோகன் காலத்துல தான் நமக்கு கிடைக்கிறது. வடநாட்டில் கர்நாடகா வரையிலும், அதே மாதிரி த எக்ஸ்டெண்டட் தி கிரேட்டர் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாக்டீரியா எல்லாத்துலேயுமே நமக்கு பிராமி எழுத்து, கரோச்சி எழுத்து கிடைக்கும். ஆனாலும் இதுல வேரியேஷன். அது மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலும் ஸ்ரீலங்காலையும் கிடைக்கும். எப்படி ஒரு எழுத்து முன்னாடியே இல்லாத ஒரு எழுத்து வடிவம் திடீர்னு ஒரு 100 இயர்ஸ்க்குள்ள இந்தியா முழுக்க வாஸ்ட் கான்டினென்ட் கிரேட்டர் இந்தியாவில் பரவு. ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் கிடைக்கிறது, தமிழ்நாட்டில் கிடைச்சது தமிழ் மொழியை சேர்ந்தது, பிராமி எழுத்து தமிழ் மொழி. கர்நாடகா வரைக்கும் கிடைச்சது பிராமி எழுத்து, பிராகிருதம், பல்வேறு பிராகிருத மொழிகள். ஸ்ரீலங்காவில் கிடைச்சது பிராமி எழுத்து என்ன மொழி? பிராகிருதம், நாட் தமிழ். இல்லை. ஓகே. இன்னொரு விஷயம், அநேகமாக ஒரே சமயத்தில் கிடைச்சது எல்லாமே புத்திஸ்ட், தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெயினர் தவிர. நம்ம ஹிஸ்டாரிக்கலி அப்பப்போ போயிட்டே இருக்கணும். இது நம்ம வந்து மல்டி டிசிப்ளினரியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கணும். நமக்கு இதுவரையிலும் கிடைத்த எல்லா எழுத்துக்களும் ஏழியஸ்ட் அந்த அசோகன் பிராமின்னு சொல்லக்கூடிய ஏழி பிராமின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அந்த ஏழி பிராமி 3rd century BC-ல கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே தமிழ்நாட்டை தவிர எல்லா இடத்துலையுமே பிராகிருதத்துல தான் இருந்தது. லோக்கல் பிராகிருதம். அது வந்து பௌத்த சமய குறிப்புகள். தமிழ்நாட்டில் ஒன்றில் தான் ஜெயின எழுத்து. இது ரொம்ப 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 ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட். இன்ஃபேக்ட் இவர் அசோகனுடைய ஜைன எழுத்து அல்லது செக்குலர் ஒரு ஓட்டாஞ்சலில் வந்ததும் அது கொஞ்சம் லேட். We don't have anything belonging to the 2nd century with the 3rd century BC. கொஞ்சம் லேட். ஆனா பின்னாடி கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். திடீர்னு சத்யமூர்த்தி சார் அந்த அதிச்சநல்லூர்ல 5th century BC-ல கிடைச்ச எழுத்துன்னு சொல்லது நிஜமாவே உண்மையா இருந்ததுன்னா we have got to revise all our theories. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எனவே இந்த பானை ஓடுகளில் கிறுக்கல் இருக்க தமிழ் இது பிராமியில அது ரொம்ப ரீசெண்டாக தான் கிடைச்சது. அதனால அது ரொம்ப இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட். இது இந்த அதனால நம்ம இது பண்ணும்போது ஜெயினர் வேற இடத்துல இருந்திருக்காங்க, அவங்க எழுதுறதாக தெரியல. அது எழுதி நமக்கு கிடைக்கலையா? தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த ஜெயினர்கள் இது இவ்வளவு இருந்திருக்கு. கர்நாடகாலையும் கிடைச்ச மாதிரி தெரியல, இருந்திருக்கணும். ஏன்னா அது வந்து இதெல்லாம் ஒரு டைரக்ஷன் ஆஃப் என்கொயரி. நம்ம இப்போதைக்கு இதுலேருந்து உபகதைகளை சொல்லிகிட்டே போகலாம். அதனால அந்தந்த 2nd 3rd century BC-லேருந்து 1st century BC-க்குள்ளேயே லோக்கல் வேரியேஷன்ஸ் பிராமியிலேயே வந்துருக்கு. சதர்ன் பிராமிங்கிறதுலேருந்து தான் நம்ம தமிழ் கிரந்தமெல்லாம் வந்ததுன்ட்டு மகாதேவனுடைய ஆர்குமெண்ட். இந்த கான்ட்ரவர்சியில ஒரு பெரிய இன்னொரு இது என்னன்னா, சிக்கல் என்னன்னா, பிராமிங்கிறது எப்படி ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் தான் இந்த பிராமி ஆரம்பிச்சது. அது வடநாட்டில் போய் அசோகர் அதில் ஃபாலோ பண்ணாங்கிறது அது ஒரு தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட். அது வேற ஒருத்தர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் இதை அசோகன் காலத்தில் அசோகனே கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் உண்டு. இன்னும் இல்லாட்டா அரபிக்லேருந்து அதை டெவலப் ஆச்சுன்னு சொல்றது. எல்லாம் இருந்தாலும்
நமக்கு கிடைச்ச ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ்லேருந்து ஒரே செஞ்சுரியில் பக்காவா ஒரு இது கிடைச்சிருக்கு. த பேரலல் இஸ் எஜிப்சியன் எழுத்து வந்து 3100 BC-ல முழுமையாக கிடைச்சதா, முழுமையாகவே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுங்கிறது தடயமே கிடையாது. when it came on scene it was fully developed. 400 AD-ல அழிஞ்சு போச்சு. அது வரல ஒரு சேஞ்சும் இல்லை. அது அதோட சிக்னிஃபிகன்ஸ் நம்மளை பொறுத்தளவில் பிராமி ஒரே சமயத்தில் ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்க்குள்ள எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கும். ரொம்ப விசேஷமான இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் ரைட்டிங் மெட்டீரியல் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பிராமி எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் இதில் ஓடுகள் எழுதுறதை தவிர மற்ற எல்லாமே எழுதப்பட்டது கல்வெட்டுகள் தான். ஆரம்ப காலத்தில் எல்லா இடத்துலையுமே கல்வெட்டுகள் தான், அதாவது இந்த கல்லில் பொறிக்கப்பட்டது. அதற்கு தகுந்த மாதிரி இந்த எழுத்துகள் சின்ன சின்ன கோடுகளாக அல்லது சின்ன கருவிகளாக இருந்திருக்கு, சிசில்ல பொறிக்கிற மாதிரி. பிற்காலத்தில் கல்வெட்டுகளுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் போய் வேற மீடியம்ல எழுத ஆரம்பிச்சது என்னன்னா ரெண்டு முக்கியமானது. ஒன்று தமிழ்நாட்டில் அல்லது தமிழ்நாடு தென்னிந்தியாவில் ஒரிசா வரையிலும் பனை மரங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே பனை ஓலைகளில் தான் எழுதப்படும். அந்த பனை ஓலைகளில் ஒரு ஆணைய வச்சு எழுத்தாணின்னு சொல்லக்கூடிய ஆணைய வச்சு எழுதப்பட்டதால் அதற்கான வடிவம் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இதாக இருக்குது. என்ன ரவுண்ட் ரவுண்டாக ஜிலேபி லெட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். அது ரொம்ப கன்வீனியன்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஓலையில் பண்ண முடியும். ஏன்னா இந்த தேவநாயகி மேடலில் கோடு போட்ட மாதிரி போட்டோன்னா கிழிஞ்சு போடும் ஓலை. அதுக்காக தமிழ், கன்னடம், தெலுங்கு தெலுங்கும் கன்னடம் அநேகமாக ஒரே ஸ்கிரிப்ட் தான் ஒடியா. இந்த 4 எழுத்துக்களுமே ரவுண்டாக இருக்கும். அதுக்கு காரணம் பனை ஓலைகளில் எழுதப்பட்டதுனால. ஆனால் வட இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே பட்டைகளில் எழுதினாங்க. அதுக்கு போஜி பத்திரான்னு பேர். அந்த மரத்துக்கு பேர் போஜி பத்திரான்னு பேர். அந்த மரத்தினுடைய பட்டை எங்கேயோ வச்சிருந்தேன், காணாம போச்சு. இந்த வீடுகள் மாத்திரம் இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு கலெக்ட் பண்ணிடலாம். எழுத்துகள், எழுத்தாணிகள், பழைய ஓலைகள், எழுதப்பட்டது எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு மியூசியம் வச்சிடலாம். என்ன ஒரு மொபைல் மியூசியம் மாதிரி வச்சிடலாம். என்ன அந்த போஜி பத்திரால மை உண்டு பண்ணி, மை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிறைய மைகள் இருக்கு. நேச்சுரல் டைஸு, லேம்ப் பிளாக்கு, இதை வச்சு நம்ம மையை எங்கள் வீட்டுகளெல்லாம் கண்ணுக்கு மையும் சாந்தும் வந்து வீட்டில் பண்ணுறதான். அது ரொம்ப சிம்பிள் வேலை. அந்த மாதிரி மைய வச்சு ஒரு ரீடு அதை கூர்மையாக பண்ணி அதில் எழுதினாங்க. அதனால வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் எழுதினாலும் கவலை இல்லை. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த போஜி பத்திரால எழுதின சில ஸ்பெசிமென்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியினுடைய சில இது ஸ்பெசிமென்ஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. போஜி பத்திரா பார்க், அதாவது இன்னர் பார்க் மேலே இருக்கிறது இது பண்ணால் உள்ளே இருக்கிற பார்க். யாராவது டெல்லி போனோம்னா இந்த திபெத் மார்க்கெட்டில் வாங்கிடுவோம். யாராவது திபெத் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும். அது எழுதினது கிடைக்கும். அதே மாதிரி திபெத்தியன் இதுவும் வந்து உடன் இதுலையும் கிடைக்கும். அதை பண்ணலாம். லெஃப்டில் பார்க்குறது நீங்கள் வந்து பார்க்குறது பாம் லீவ்ஸ். இது ஸ்டோனில் எழுதினது. இதான் போஜி பத்திரம். இந்த அசோகன் காலத்திலையும் இதுலேயும் வந்து நமக்கு நிறைய கிடைச்சது வந்து கல்வெட்டுகள். கூடிய மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஏன்னா சிசில வச்சு கல்லில் பண்ணும்போது. ஆனால் இந்த நம்ம பல்லவர்கள் இங்கே பண்ணினதை பார்த்தா அவங்களுக்கு வந்து எந்த விதமான தடங்களும் இல்லை. இந்த சிற்பம் பண்ணவங்களுக்கு எடுத்துதான பெரிய விஷயம்.
ஆக்சுவலி நம்ம சாலுங்குப்பத்தில் இருக்கிறதும் அந்த ராமானுஜ மண்டபத்தில் இருக்கிறதும் ஆதிவரா மண்டபத்தில் இருக்கக்கூடிய எழுத்துகளும் அந்த கருங்கல்ல இவ்வளவு அழகா ரவுண்டா இவ்வளவு இன்ட்ரிகேட்டா பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம மகாபலிபுரம் காமிகோப்பியால நல்லா ஹைலைட் பண்ணலாம். இந்த அதிரட சண்டால இருக்கிற எழுத்து வந்து நிறைய எழுத்து எழுதியிருக்கும் போது பார்த்தா இது எப்படி கோடு போட்டு எப்படி இது பண்ணிருப்பாங்க பார்த்தா நம்ம யூ காட் டு கோ பேக் டு தி 7th century and really start thinking at it. நம்ம யாராவது வந்து ஒரு அனிமேஷன் பண்ணி பார்க்கணும். இது வந்து பாம் லீட்ஸ் இது probably sometime later we'll get some specimens எல்லாம் காமிக்கிறோம். இதை தலைக்கோடு போட்டோம்னா கிழிஞ்சு போயிடும், அதனால ரவுண்டாக நான் போட்டிருப்போம். ஆனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்துக்கு வந்து எப்போவுமே ஒரு தலையில் ஒரு சின்ன ஷார்ப் இது உண்டு. அப்புறம் வந்து இந்த இந்த புள்ளி மேலே இருக்க அதுக்கு ஒரு ஹிஸ்டரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆரம்ப காலத்தில் ஏ ஓ ரெண்டுக்கும் ஏய போட்டு நடுவில் ஒரு புள்ளியை போட்டுருவாங்க. இதுக்கு வந்து டெக்னிக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க்கர், இதுக்கு பேர் நெகட்டிவ் மார்க்கர். கா போட்டுட்டு மேலே புள்ளியை போட்டால் ஏ ஆவை எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். காங்கிறது இக்கு பிளஸ் ஆ, புள்ளி போடாமல் நீங்கள் கா போட்டீங்கன்னா அது க, புள்ளி போட்டிங்கன்னா அந்த ஆவை எடுத்துடுறது. அதே மாதிரி ஏல வந்து ஒரு புள்ளியை போட்டால் அந்த லாங் பிகம்ஸ் ஷார்ட் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சி இதில் வந்தது என்னன்னா, நான் இந்த புத்தகத்தை இங்கே வச்சுருக்கேன், ஏலி எபிகிராஃபி ஏலி தமிழ் எபிகிராஃபி. இது முடிஞ்சதுக்கப்புறம் டயர் தான் சொல்லத்தான் பாருங்க. ஏன்னா அதில் வந்து இந்த ஆரம்ப காலத்தில் ஏ அந்த ஏக்கு வந்து தமிழ் கல்வெட்டுகளில் கிமு 3ஆம் நூற்றாண்டெல்லாம் வித்தியாசமே கிடையாது. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டே போக வைக்கலாம். மொழியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் இருந்திருக்கு. எழுத்து ஒண்ணுதான் ஒரு கிபி 2ஆம் நூற்றாண்டு பார்க்கல தான் அந்த புள்ளி வந்திருக்கிறது அதுக்கப்புறம் தான். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் புள்ளி போய் அந்த ஏக்கும் கிளிப்லயே வித்தியாசம் வந்துடுது இல்லையா? இது வந்து எபிகிராபிக்கலி ஆர்த்தோகிராபிக்கலி எல்லாம் பாலியோகிராபிக்கலி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. எப்போ தொல்காப்பியத்தில் இந்த புள்ளி வச்சா ஏ பிகம்ஸ் ஏ அப்படின்னு சொல்றதுனால தொல்காப்பியமே இந்த காலத்துக்கு தான் அப்படின்னு ஐராவத மகாதேவன் சொல்லிருக்காங்க. அல்லது அந்த போர்ஷன் பிலாங்ஸ் டு தட். நம்ம சொல்ற மாதிரி கிமு 4ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு இல்லை அப்படிங்கிறது உடனே நிறைய கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆனாலும் எப்ப இதுல இந்த புள்ளி வைக்கிறதுங்கிறது ஒரு மோஸ்ட் இன்கன்வீனியன்ட். இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஹில் சைட்ல ரெட்ரோகிரேட் ஸ்டெப்னு சொல்லலாம். மலையாளத்தில் இன்னைக்கு வந்து புள்ளி வைக்கிறது இல்லை, ஒரு பிம்பம் மாதிரி போட்டுருவாங்க, ஒரு கிரசண்ட் மாதிரி போட்டுருவாங்க இல்லையா? ஏன்னா அது இருக்கா இல்லையான்னு கல்லில் பண்ணால் தெரியாது. கல்லில் வந்து ஒரு புள்ளியை வச்சோன்னா சரியா தெரியாது, கஷ்டம். நல்லா அதை கிளீன் பண்ணாலுடைய தெரியாது. பின்னாடி நம்ம பனைய உலையில் எழுதும்போது புள்ளி வச்சா இது கிழிஞ்சிருவேங்கிறதுக்கா புள்ளியே உபயோகப்படுத்தாம ரொம்ப காலம் வந்து உபயோகப்படுத்திருக்காங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணிட்டு 16th century வரல கூட அதை தான் எதில் எழுதும்போது ரொம்ப அதை விட்டு எழுதுறது தான் வழக்கம். பட் ஜஸ்ட் குவிக்லி தமிழ் கிராமர் படி இட் இஸ் ஈஸி டு ஃபிகர் அவுட் அது புள்ளி வச்சதா புள்ளி வைக்காததான்னு. வில் பி வெரி ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ். கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கிடையாது. அது ப்ராப்ளம் இல்லை, கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லைங்கிறதுக்காக அதை வந்து இப்போ புள்ளியை வைக்காம இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம பண்ணித்தான் ஆகணும்னு ஒரு நிலைமை, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஏக்கு மேலே ஏ போட்டு ஒரு புள்ளி வைக்காம இருந்த காலம் இருந்தது இல்லையா? தமிழ் அந்த காலத்துல தமிழ் அது பிரச்சனையா இருக்கும். கேடு அதனால நான் சொல்றது என்னன்னா, படிக்கும்போது கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அது ரைட்டு. பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தானே இருக்கும். அது இப்போ வந்து 1ஆம் கிளாஸ் படிக்க பையனை கூப்பிட்டு படிக்க சொல்லி அவர் கஷ்டப்பட்டுருப்பாங்க.
ஸோ இந்த படைமுறையில் எழுத ஆரம்பித்தது வந்து தமிழ், இந்த தெலுங்கு, கன்னடம், ஒடியா இந்த 4க்கும் கண்டினியூஸாக இருந்ததுனால இன்னைக்கு அதனுடைய எஃபெக்டை பார்க்கலாம். பாருங்க, கன்னடா, அடுத்தது வந்து ஒடியா, 3வது சின்னரிஷ். இது எல்லாத்துலேயுமே ஜலேபி எழுத்துக்கள், ஜிலேபியாக இருக்கும். ஃப்ரெண்டு சொல்லுவான் ஒமேகா ஒமேகா ஒமேகா. இதை பார்த்தா தெலுங்கு கன்னடத்தை பார்த்துட்டு ஒமேகா லெட்டர்ஸ் மாறும். Bhojpatra, pen on tree bark called Bhojpatra using reed pen. இதில் வந்து ரீலாக எழுதி சுருட்டி வச்சிருவாங்க. Devanagari and the North Indian scripts didn't have to avoid straight lines, particularly the top line, because ஒரு ரீடு பென்னால இங்கை வச்சு எழுதிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது சிவராமமூர்த்தியினுடைய புத்தகத்திலிருந்து நான் அடாப்ட் பண்ணி அதை நம்ம இதில் பவர் பாயிண்டில் போட்டோம்னா ரைட் சைட் இது இந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக பண்ணினதுக்கு முருகப்பாண்டியன் தான் இதை பண்ணினாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த காங்கிறது தமிழ் கல்வெட்டுகள் எல்லாத்துலேயுமே கிமு 3ஆம் நூற்றாண்டுல 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு காய் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருந்திருக்கு. இது அசோகன் பிராமி எழுத்துலேயும் இதே தான் இருந்திருக்கு. எப்படி அது வந்து சேஞ்ச் ஆகி இது இப்படி வந்திருக்கு, இது இப்படி வந்திருக்கு. இன்றைக்கு இந்த லெட்டர் எங்கேயும் பார்த்தோன்னா 2க்கும் ஒரு சிமிலாரிட்டி தெரியாது, ஆனால் மற்ற எழுத்துக்களுக்கு கிடையாது. இந்த இவருடைய சிவராமமூர்த்தியினுடைய புத்தகத்தில் தான் எது எடுத்திருக்கேன்னா, இந்த சிவராமமூர்த்தியினுடைய புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணும். இந்த தேவநாகரியா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஒவ்வொரு எழுத்துமே முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரலும் கடைசி இருக்க 15th century விஜயநகரம் அதோட எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வரையிலும் ஒவ்வொரு இதுலையும் எப்படி வந்ததுன்னு மட்டும் எபிகிராபிக் எவிடன்ஸை வச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பெரிய வேலை இல்லையா, பெரிய வேலை. இதுல முக்கியமான ஒரு இது என்னன்னா, இங்க ஒரு கேப் பாக்குறீங்க இல்லையா, தமிழுக்கும் மற்ற எழுத்துக்கும். இந்த கேப் has been filled up by this significant contribution. ஐராவத மகாதேவனோட புத்தகம் இது. significant contribution, ஒரு கேப். அந்த ஒரு செகண்ட் ஒரு 3rd century BC-லேருந்து ஆரம்பிச்சு 7ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருக்கிற ஒரு பெரிய கேப்பை இந்த புத்தகம். அதனால தான் ஏழி தமிழ் எபிகிராபின்னு சொல்லிட்டு 7 வட்டெழுத்தோட நிறுத்திட்டாரு. அதுக்கு மேலே போகல. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கக்கூடியதுதான். ரொம்ப இது வரல ஏதாவது கேள்வி? அந்த காலத்து தமிழ் பனையோலை தான் அந்த காலத்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி போஜ்பத்ரா கிடைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி இது வரல கிடைக்காது. இது வரல கிடைக்காது. The oldest பனை ஓலைனா லாஸ்ட் 400 years குள்ள 400 years குள்ள தான். 400 years. ஸோ அந்த காலத்து சங்க கவிதைகள்லாம் இருக்கிறதுனா மல்டிபிள் ரெப்பிட்டட் காப்பீடு தான். ஃபார்ச்சுனேட்லி ஆரம்ப காலத்தில் ஜெயின்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டியூட்டியாக வச்சுருந்தாங்க, ரிலீஜியஸ் டியூட்டியாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பிரபுவும் வந்து இத்தனை இதை காப்பி பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனை இது பண்ணி அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு இது இருக்கிறது வந்து கரெக்டாக முன்னாடி இருந்ததாங்கிறது சொல்ல முடியாது. திடீர்னு நம்ம கலாம் வந்து ஒரிஜினல் திருக்குறள் எந்த ஜோடியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ட்டெல்லாம் ஆரம்பிச்சார். எல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. பை சான்ஸ் ஏதாவது இந்த இந்த போஜ்பத்ரா கிடைச்சது நாட் மெனி, ஏன்னா ஒன்லி ஃபியூ. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பேழையில வச்சு அதை புதைச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் அதை ரொம்ப பண்ணாதனால 1-2 இடத்துல கிடைச்சிருக்கு. நான் காமிப்பேன். காந்தாரி ஸ்கிரிப்டில் எழுதப்பட்ட காந்தாரி இந்த லாங்குவேஜ் பிராகிருதத்தில் எழுதப்பட்ட இந்த பிராமி எழுத்துல இருக்கிறது போஜ்பத்ரா எழுதுனது இருக்கு. அது வந்து இட் இஸ் அன் எக்ஸப்ஷன். அந்த காலத்து சங்கத்துல ஆல்மோஸ்ட் நத்திங் இஸ் ஜெயின். சங்கம் லிட்டரேச்சர் ஆல்மோஸ்ட் none of it is Jain. Most of it is Buddhist or Hindu or very secular or things like that.
அதெல்லாம் கூட ஜெயின்ஸ் காப்பி பண்ணிருக்காங்களா? அது பண்ணதா தெரியலையே. ஜெயின்ஸ் தன்னுடைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் தான் பண்ணுறாங்க. அந்த பரிந்து 10 14 மேல் கணக்கு கீழ் கணக்கெல்லாம் இந்த மீதி லிட்ரேச்சர்லாம் ஜெயின் அப்படின்னு சொல்லலாம். திருக்குறள் பற்றி சொல்ல வேண்டாம். 14 கீழ் கணக்கு சொல்லலாம். இது சொல்லிடலாம். திருக்குறள் மோஸ்ட் லைக்லி ஜெயின். 10 பாட்டு 8 தொகை கம்ப்ளீட்லி செக்குலர். எல்லாம் ஓரல் ட்ரெடிஷன் தான். ஓரல் ட்ரெடிஷன்ல அவ்வளவு இருக்கு. ஏன் என்னப்பா அது அப்படி சொல்ற? மகாபாரதமே வந்திருக்கு. இல்ல சமஸ்கிருதத்துல இருக்கிற அளவு தமிழ்ல இருக்கான்னு நல்லா எல்லாமே ஓரல் ட்ரெடிஷனாக தான் இருந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரையிலும் அதுக்கு முன்னாடி எழுத்துறதா தெரியலையே. என்டையர் பாடி ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் has come orally. இந்த எழுத்துகள் நமக்கு கிடைக்கிற முதல்ல எழுத்துகள் எல்லாமே either நான் லிட்ரரி ஆர் இந்த ஜெயின். அதுவும் வந்து எழுதினது வந்து இந்த இவன் கொடுப்பித்தான் தானே நடக்கிறது. இது வந்து ஐங்கிற ஒரு வார்த்தை, நாங்கிற ஒரு வார்த்தையை ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டா பிராமியர் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு பாஷையிலையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போய் தேவநாகரி, குர்முகி, பெங்காலி, ஒடியா ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் எப்படி மருவி இருக்குங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த நாவை வச்சுட்டு இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ் மாத்திரம் நமக்கு தெரியாம இருந்ததுன்னா இதுல நம்ம நம்பவே முடியாது. அதே மாதிரி பெங்காலியும் கன்னடாவும் ஆரிஜின் ஃப்ரம் த சேம் அப்படின்னு சொன்னாலும் நம்பருக்கு மாட்டாங்க. இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ் தெரிஞ்சதுனால தான் முடியாது. ஆனால் இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் தமிழ்ல இந்த மாதிரி தேவநாகரியிலையும் இந்த மாதிரி எழுத்துக்களோட வளர்ச்சியை கண்டுபிடிச்ச மாதிரி வேற எந்த மொழிக்கும் கன்ஃபார்ம்டா கண்டுபிடிக்கல. முக்கிய காரணம் என்னன்னா அவங்க கிட்ட நிறைய அந்த மாதிரியான கல்வெட்டுகள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா சமஸ்கிருதத்தோட ஆதிக்கம். இன்னொரு விஷயம், 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பிராகிருத மொழிகளுக்கும் தான் இலக்கியம் இருந்திருக்கு. வேற எந்த மொழிக்கு இலக்கியம் கிடையாது. தெலுங்கோ கன்னடமோ தமிழ் எந்த காலத்துல பேசப்பட்ட ஆரம்பிச்சதோ அந்த காலத்தில் இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு இலக்கியம் இல்லாத காரணம் the rulers were all using Sanskrit as their official language. Satavahanas, they are local people only, but they used Prakrit. அதனால ஆனால் நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து சமஸ்கிருதத்தை யூஸ் பண்ண குப்தாரத்தெல்லாம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ஒன்றும் அந்த சமஸ்கிருதம் தான் அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ். ஃபார் ஆல் வி நோ Sanskrit was never a popular language or language of the people. இப்போ இங்கிலீஷ் இருக்க மாதிரி தான் எப்படி சார் நம்ம பாப்புலேஷன்ல வந்து இங்கிலீஷ் மதர் டங் ஒருத்தருக்கு கிடையாது. ஆனால் நமக்கு எல்லா வேலையும் இங்கிலீஷ் தான் நடக்கிறது, இன்க்ளூடிங் மை பிரசன்ட். அந்த மாதிரி ஒரு ஆதிக்கத்தினால இந்த மாதிரி பண்றதுனாலையும் தமிழ் கழிவு தானே, அது நமக்கு தெரியாது. இதுக்கு என்னுடைய எந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் அங்கே இருந்திருக்கு. இதே காரணம் தான் இந்த கர்நாடக சங்கீதத்தில் தெலுங்கு பாட்டுகள் தான் ஜாஸ்தி, சமஸ்கிருத பாட்டுகள் தான் ஜாஸ்திங்கிறது காரணம் இதே தான். ஒரு ராஜா அந்த சமயத்தில் இல்லையே, தமிழ் ராஜா, தமிழ் பேசுகிற ராஜா உத்தரவு இல்லை. தமிழ் வந்து ஆட்சி மொழியாகியே ஒரே ஒரு வருஷத்துல ஒரு திவான் ஒருத்தர் மராட்டி திவானை புதுக்கோட்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவர் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் மோடியா பண்ணிட்டாங்க. மராட்டி தான் லோக்கல் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் புதுக்கோட்டை ஸ்டேட். அந்த ஸ்கிரிப்ட் வாஸ் மோடி. ஸோ எப்படி எக்ஸ்பர்ட் கோ லேர்ன் இஃப் யூ வாண்ட் டு சர்வே த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். நம்மளாம் ஆஃபீஸ் இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜஸ் தெரிஞ்சிருக்குல்லன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் டு கிவ் யூ திஸ் a sample table. அது ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் ஒரு தடவை பார்த்துப்போம். The Punjabi Gurmukhi is very late, 16th century, 17th century. Gurmukhi is late. 16. The Malayalam is late.
மலையாளம் 11th இல்லையா? 11th. 14th or 15th. And Bengali? Bengali around that time. 14th or 15th. இன்ட்ரெஸ்டிங்லி பெங்காலி இன்னைக்கு வந்து ஒரு முன்னோடியா இந்திய வாழ்க்கைக்கே ஒரு முன்னோடியா இருக்கிறது கல்ச்சருக்கே. There is no literature worth mentioning which is earlier than 200 years in Bengali. பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு லிட்ரேச்சர் கிடையாது பெங்காலியில. இல்லப்பா, இங்கிலீஷ் சாசர்ல இருந்து உனக்கு பட் கம்பேர்ட் டு அதர் யூரோப்பியன் நியர்லி 800 years கம்பேர் பண்ணலாம், ரைட்? அதாவது இந்த மாதிரியானது ஒரு இங்கிலீஷோட எழுச்சி எல்லாத்தையும் அமுக்கினது வந்து கடந்த ஒரு 400 வருஷத்துல தான். அது பட் there are parallels also. ஏன் 200 வருஷத்துக்குள்ள இங்கிலீஷோட ஆதிக்கம் எல்லாத்தையும் சூப்பர். ஏன் 50 வருஷத்துக்குள்ள கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷோடைய ஆதிக்கம் சரி. பஞ்சாபி எழுதுறதுக்காக ஏற்பட்ட எப்படி நம்ம சமஸ்கிருதத்தை எழுதுறத வந்து தேவநாகரின்னு சொல்றோமோ, குருமுகிங்கிறது ஸ்கிரிப்ட் பாஷா பஞ்சாபி. Punjabi is written in a modified Arabic script in Pakistan. Agreed. And Gurumukhi is used in India. And it was also developed to sort of compete with Devanagari. You know, Punjabi region la there were Hindi speaking Hindu people using Devanagari script. Adileyirundhu distinct ah kaamikanumradhukave Gurumukhi was. They could have easily adapted. They could have simply taken Devanagari. But they didn't want to. அது காரணம் வந்து குருமுகி ஸ்கிரிப்ட் போராடின ரிலிஜியஸ் ஸ்கிரிப்ட் ஆஃப் த சிக்குனுடைய ரிலிஜியஸ் ஸ்கிரிப்ட். அதனால தான். ஆனால் குருமுகி இன்னைக்கு ஒருத்தன் ஜாத்திரை எழுதுறது இல்லை. ஒரு தடவை குருமுகி இருக்கணுமா இல்லையா, குருமுகியா தேவநாகரியான்னு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருந்தது. வேறு ஒரு ரிமார்க், இட் இஸ் ஹேப்பனிங் through the medium of Urdu literature. Urdu medium. இது வளர்க்குறோம் அது வளர்க்குறோம் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அந்த உருது எழுதினாங்க. குருமுகிலே ஆமா. நியூ டெல்லியில மாத்திரம் தான், ஓல்ட் டெல்லியில கிடையாது. Sindhi totally Arabic. There are two languages, Indian languages, which are written in Arabic, Sindhi and Kashmiri. இது வந்து ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம குருடாச்சாரியாலேருந்து இருந்ததுதான். சிவோ ரக்ஷத்து எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அதை வந்து ஒவ்வொரு பாஷையில எழுதினா எப்படி இருக்கு. ஆரம்பத்தில் எனக்கு வந்து இதை வந்து முதல்ல பிராமியில் எழுதி ஒவ்வொரு செஞ்சுரியாக அதை மாற்றினா எப்படி இருக்கும். அதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ரிசார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதை கிளிக் பண்ண உடனேயும் ஒரு அனிமேஷன் அது பண்ணலாம். Let us see how the Brahmi changed over the period, giving rise to the later Indian scripts through some examples. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது பட்டி ப்ரோலுங்கிற இடத்துல ஒரு கேஸ்கெட்ல ஒரு பேழை இருந்தது. பேழையோட மூடியில எழுதப்பட்ட எழுத்துக்கள். All of you can go and see it in our Madras Museum. இது வந்து பட்டி ப்ரோலு ஸ்கிரிப்ட்னே சொல்லுவாங்க. என்ன நம்ம பின்னாடி எங்கேயாவது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து இதை முடிச்சுக்கிட்டு இதை அடுத்த வாரம் கம்ப்ளீட்டாக அதை எடுத்துக்கலாம், கொஞ்சம் டிஸ்கஷன் கூட பண்ணலாம். இந்த பட்டி ப்ரோலுங்கிற இடத்துல கிடைச்ச புத்திஸ்ட் இதில் வந்து எஸ்காபேட் பண்ணும்போது ஒரு பேழை கிடைச்சது. அந்த பேழையில் எழுதின எழுத்துது. இந்த எழுத்து வந்து நார்த் இந்தியன் பிராமிக்கும் தமிழ் பிராமிக்கும் வேறுபட்டதாக இருக்குது. ஆனால் சதர்ன் இது எழுதப்பட்ட மொழி வந்து பிராகிருதம், சதர்ன் பிராகிருதம். அந்த எழுத்துக்கள்லாம் படிக்க முடியும். அதை எழுதின விதத்தில் அந்த ஆர்த்தோகிராஃபி ஸ்பெல்லிங் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பெல்லிங்கில் நிறைய வேரியேஷன் இருக்கு. பட் ஆஸ் ஃபார் அஸ் வி ஆர் கன்சர்ன் இந்த ஒரு எழுத்து கிடைச்சது இது மாத்திரம்தான். இது 2nd century BC. இதுதான் அந்த இது. நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டியூட்டோரியல் மாதிரியே பண்ணியிருக்கேன். I would very strongly appeal to people, at least some of you take through and find out. எனக்கு பிராமி தெரியாது, தமிழ்ச்சியும் தெரியாது.
நான் வந்து இந்த புத்தகங்களை படிச்சு கிடிச்சு இது பண்ணி என்னோட அனுமானத்தில் பண்ணினது ரைட்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது 4 பேர் பார்த்து தப்புன்னு சொன்னாலும் நான் கரெக்ட் பண்ணிக்க தயார். இது வந்து இந்த பட்டி ப்ரோவில் இருக்கக்கூடியது. இதை வந்து ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு எபிகிராஃபிக்ஸு நான் வந்து இந்த தமிழ் புஸ்தகம் சிவராமூர்த்தியோட தமிழ் புஸ்தகத்தை பார்த்துட்டு இது இடவலமா மிரர் இமேஜாக போட்டுட்டான் அப்படின்னு. அவர் கேட்டால் நமக்கு இது படிக்க தெரியுமான்னு கேட்டார். படிக்க தெரியாது, சிம்பிளி ஷெல்லாக் ஹோம்ஸ் ஜாப் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சேன். எப்படி இந்த லெட்டர் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், அந்த லெட்டர் 2-3 லெட்டர் தெரிஞ்சா போதும். இந்த நம்ம பாலுசாரி என்ன இல்லையா இந்த கிரிப்டோகிராஃபர்கள்லாம் 2-3 எழுத்து தெரிஞ்சேன்னா அதை வச்சுட்டு கொஞ்சம் படிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணினது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து அப்படியே எடுத்ததுனால இது வந்து நல்லாவே டைப் படித்து கூட பண்ணலாம். இதுதான் அந்த பட்டி ப்ரோவில் இருக்கக்கூடிய பிராமி. 2nd century, 3rd, 2nd century BC, the earliest that we found here in this part of India. Southern. இதெல்லாம் வச்சு இது பண்ண வேண்டாம். ஆன் த ரிம் கீழே படிக்கிறேன் பாருங்க. The cascade and the box are given by the council of followers of the Arahadatta. The work is executed by whom the king Kubiraka got to prepare the copy. சிக்னேச்சர். இது வந்து காஸ்ட் எப்போவுமே இந்த ராஜராஜன் இது ஒன்று டிக்டேட் பண்ணுவோம், அதை ஒருத்தன் எழுதுவான். அதை வந்து ஆமாம் இதை ஒருத்தன் வந்து ராஜராஜன் சொன்னதாக ஒருத்தன் முதிரை பண்ணி எழுதுறது. அப்புறம் தான் அந்த ஸ்கிரைபர் பண்ணக்கூடியது. இந்த யார் இந்த மெம்பர்ஸ் இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நெஷேரியா படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இருந்து அவங்களோட பேர் பாச்சா, சகா, சேட்டா, ஜாம்பா, திசா, ரேத். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்க பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதான் நம்ம மூதாதையரோட பேரெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு நாஸ்டால்ஜிக்காக இருக்கும். குஷானா பிராமி அதாவது 1st century ஏடிக்கு வந்துட்டோம். இது வந்து குஷானர் இந்த கனிஷ்கா த கிரேட்டனுடைய கலை இல்லாத ஒரு சிற்பம். இது வந்து மதுரா மியூசியத்தில் இருக்கு. இதில் இந்த இடத்துல வாசகம் இருக்கு, அது படிக்கப்பட்டது. நான் உடனே அது இங்கே எனக்கு உடனே கிடைக்கல, நான் தேடலைன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் குஷானா பிராமி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டுட்டோரியல் சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் அதனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ரஷன் எழுதியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய இதையும் சொல்லிட்டேன்னா குஷானா பிராமி எங்கே கிடைச்சோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியது. எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துப்பட்டு அதில் செலக்டிவாக ஒன்று எடுத்து விச் ஹாஸ் த டெக்ஸ்டுவல் மெசேஜ் சம் டெக்ஸ்டுவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் அதை போட்டுக்கிறது. நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன் உசவதத்தா. இது வந்து மொழி சமஸ்கிருதம். In fact, this is the first time you find an inscription in Sanskrit. The script is still Brahmi. ஆனா இதுக்கு அட்லீஸ்ட் 500 இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழ் எழுதப்பட்டது. தமிழனுடைய எழுத்துக்கள் இதுக்கு முன்னாடியே 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. முதல்ல சமஸ்கிருதம் வந்து தமிழை விட முந்தைய பாஷை. ஆனாலும் முதல்ல ஏன்னா சமஸ்கிருதம் எழுதக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது ஸ்டாண்ட். அதனால இதான் முதல் தமிழ் கல்வெட்டு இருக்கு. 3rd century BC. 400 years before. ஆமா 3rd century, 2nd century C. 2nd century AD இது. அதனால 400-500 years முன்னாடி இருக்கு. The script is very similar to those found in Mathura. This is one among the finest in Indian epigraph. The குஷானர்களும் அசோகன் குப்தர்கள் மாதிரி ஒரு கிராண்ட் எம்பையர், மேக்னிஃபிசன்ட். நம்ம ராஜராஜன் மாதிரி மேக்னிஃபிசன்ட். எல்லாத்தையும் இதுலேயுமே கொஞ்சம் நல்லா அவங்களோட காயின்ஸு எல்லாத்துலேயுமே செம்மையாக இருப்பாங்க. க்ஷத்ரபா பிராமி இதான் ஃபேமஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ஜுனாகட்.
ஜுனாகடில் இருக்கக்கூடிய ருத்ரதாமனுடைய 2nd century BC is considered to be the century AD. AD. This is on 2nd century AD is the earliest Sanskrit inscription and it is a very celebrated inscription because of the text. நான் இதை எடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா பின்னாடி வரும். This inscription is a fine example of classical Sanskrit that the phrases used in this have been directly lifted from Ramayana and Mahabharata, shows that the poet of this inscription was well versed in these topics. இதுல சொன்னதில்லை, பின்ன முன்னாடி சொன்ன எழுத்து இதுல இருந்து பாருங்க. சப்தார்த்த அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு அது எடுத்து நான் எடுத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இதை தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுங்கிறது வேற விஷயம். பட் இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் ஷ ப ர த த. ஷ பிர இது ப கீழே ஒரு அதை ஞாபகப்படுத்தலாம். இதான் வந்து கூட்டெழுத்து சப்தார்த்த அப்படின்னு எழுதியிருக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா ஏக்கு எப்படி ஆ எப்படி வரும் ஏ எப்படி வரும்னா முழுக்க இன்றைக்கு நம்ம படிக்க முடியும். ரொம்ப சிம்பிளா படிச்சிட முடியுது. ஆனா இதுக்கு கொஞ்சம் பழக்கம் வரும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா சில இடங்கள்ல வந்து இந்த படியெடுத்தவங்க வந்து சரியா படிக்க எடுக்காதனாலையோ அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணவங்க சரியா டிரான்ஸ்கிரைப் பண்ணாதனாலையோ வேற ஒரு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது நீங்க தேடி பார்க்கலாம். Now we come to bilingual coins of Rudradaman. ஜுனாகட் எக்ஸ்பிரஷன் இது பண்ண அதே காலத்துல bilingual இது வந்து you can see immediately the Greek influence. The coins எல்லாம் இந்த மாதிரி சேராஜோளா காயின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கச்சாமுச்சான்னு இருக்கும். ரெக்டாங்குலரா கூட இருக்காது. நான் கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துவிட்டேன். நான் அடுத்த தடவை தரேன். ஆனா இது வந்து நல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு பக்கத்துல இது கிரீக்கு, இன்னொரு பக்கத்துல பிராமி லெஜெண்ட். ஒரு பக்கத்துல கிரீக்கு, இன்னொரு பக்கத்துல பிராமி, சில இடங்கள்ல இன்னொரு பக்கத்துல கரோஸ்டில். இதனாலதான் நம்ம வந்து இந்த இதை நம்ம கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை டிசைஃபர் பண்ண முடிஞ்சிருக்கோம். இந்த இதுல வந்து என்ன இருக்காங்கன்னா ஓ நீ லோஸ் ஏதோ எனக்கு கிரீக் படிக்க தெரியல, நீங்க யாராவது படிக்க தெரிஞ்சா படிச்சிருங்க. தீஸ் ஆர் தி லெட்டர்ஸ் ஹியர். இங்க வந்து பிராமி எழுதியிருக்காங்க. பாஷை வந்து பிராகிருதம். பிராகிருதம்னா நம்மளை பொறுத்தவரை சமஸ்கிருதத்திலேருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ராஜோ அப்படிங்கிறது ராஜ்யோ அப்படின்னு எழுதியிருக்கோம். ராஜ்யோ க்ஷத்ரபசா ஜெயதம சபுத்ரசா அப்படின்னு இந்த வாசகங்கள்ல தி கிங் அண்ட் கிரேட் சத்ராப் ருத்ரதாமன் சன் ஆஃப் கிங் அண்ட் சத்ராப் ஜெயதாமன் அப்படிங்கிறது இதுல எழுதியிருக்கு. இத வந்து அன்ஆம்பிகுவஸ்லி நம்ம வந்து மற்றவங்க எழுதினது மற்றவங்க படிச்சு சொன்னதுனால நம்ம பண்ணியிருக்க முடியும். பிரின்சிப் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இமேஜின் பண்ணலாம். அவசியம் இல்லை. இந்த காயின்ஸ் வந்து was being used most likely for trade. அவனுக்கு எவனுக்கும் இந்த காயின் புரியணும், நம்மூருக்கும் காயின் புரியணும். அதனால அந்த காலத்துல இந்த ட்ரேடு வித் பாக்டீரியா, ட்ரேடு வித் அதர், அவங்க வந்து பிரைமரிலி கிரீக்கு தெரிஞ்சவங்க அந்த ஆளுக்கு. The bacteria was basically a part of Afghanistan and Iran. இல்ல slightly north of Afghanistan. North of Afghanistan. இன்னைக்கு வந்து தஜிகிஸ்தான் இருக்கு. So there they were Greek kings. இவனோட அலெக்சாண்டரோட வந்தவங்க they settled down and they were all completely Greeks. ஆமா, அவங்க almost most of the people even ஈஜிப்ட்ல கூட கிரீக். அந்த கிரீக் டைம் டைனஸ்டி நம்ம இதுல நிறைய பேர் இருந்தாங்க. Now this is the Deccan. ஜுனாகத்ங்கிறது குஜராத்ல இருக்கு. ஜுனாகத் தான் தெரியுமா இல்லையா உங்களுக்கு?
வெரி ஃபேமஸ். During the independence, one of the province, rather, அது வந்து பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னது. இந்தியா இன்டிஃபென்சிபிள் பொசிஷன். நம்மளால போய் ஆகலாம். பேசிக்கலி முஸ்லீம் கண்ட்ரி நம்ம அடிச்சு வச்சு இது பண்ணிட்டோம். இந்த இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க ஒருத்தர் அதை ரிப்பீட் பண்ண முடியாது. சி காஷ்மீருக்கு நம்ம வந்து ஒரு ஹிந்து கிங் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்னா நிஜாமுக்கு அதே இது ரூல் பண்ணல. அவன் கேட்குற கேள்வி நியாயம் தானே இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலில். பட் காஷ்மீர் ப்ராப்ளம்லாம் புரிஞ்சவங்களுக்கு அது மாதிரி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் ஒன்றுமே இருக்காது. ஷேரே காஷ்மீரை 17 வருஷம் நம்ம ஜெயிலில் போட்டு வச்சிருக்கோம். Satavahanas ruled the major part of Deccan. The beginning of Ajanta was during the Satavahanas. And the ruler scripts of the Ishwakus and the Pallavas were derived from the Satavahanas script. இதில் வந்து இது எழுத்து ரொம்ப அழகாக இந்த சாத்தவாஹனாஸுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் தான் இன்ஹெரிட் பண்ணாங்க போல இருக்கு பல்லவாஸ். We are told that they were, I mean, one among the most commonly accepted position is that the Pallavas were administrators or governors or சிற்றரசர்கள் of Satavahanas. So they were there when Nagarjunakonda was being made, created. They were there when Amaravati was being created. That's why it's. In fact, இதுக்கப்புறம் உண்டேவல்லி அந்த மாதிரி இடத்துலலாம் கூட நல்ல கேவ் டெம்பிள்ஸ் இருக்கு. இங்கே நார்த் ஆஃப் மெட்ராஸ் தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா டபுள் ஸ்டோரி கேவ் டெம்பிள்ஸ்லாம் இருக்கு. டன் பை பீப்புள் ஹூ ஆர் predecessors ஆஃப் தி ஏர்லி பல்லவாஸ் அண்ட் ப்ராபப்ளி இக்ஷ்வாகுஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அது வந்து நிறைய அதில் ஒரு அந்த இதில் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கு மேலே நான் போக பார்க்கல. நமக்கு அதுக்கெல்லாம் நம்மளோட பல்லவர் கன்ஃபியூஷனே நமக்கு போகுது. சார் நெல்லூர் தாண்டோடனே உங்களுக்கு கிடச்சிடும். விஜயவாடா ஏரியா சுற்றிட்டோம். இங்கேருந்து கூட ஒரு தடவை போய்ட்டு வந்தோம். 2 இன்ஃபேக்ட் லாங்கஸ்டனுடைய ஒரிஜினல் இது புக் 1923 he was still considered Mahendravarman built escavated those. நம்ம இப்போ புத்தகம் நமக்கு ஏஎஸ்எல்ல கிடைக்கக்கூடிய 3 வால்யூம் பல்லவா ஆர்கிடெக்சரில் லாங்கஸ்ட் has been saying that it is the Pallava excavated case. But presently it has been accepted as not Pallava. Maybe just let me read 1 or 2 sentences. Whose command, the inscription is an excellent literary piece. We find the qualities of the king extolled. Whose command was accepted by the entire circle of kings. Whose face was lovely and pure like the lotus opened by the rays of the sun. Whose fearless mind was wet with the water poured out in assurance of protection. அதாவது வந்து தானம் கொடுக்கிறது. We will know who well divided the place and the time for the pursuit of triple object, that is dharmartha kama, mostly kama. Who equally rejoiced and sorrowed at the joys and sorrows of the citizens. Who utilized taxes acquired righteously. Who disliked the hurting life even in the case of an enemy at fault. இது வந்து அநேகமாக எல்லாத்துக்கும் எழுதிப்பாங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் ஜமீன்தாராக இருப்பான். அவன் திருமூல சக்கரவர்த்தின்னு அவனுக்கு 2 காணி நிலம் கொடுத்துருவான். இவன் என்னமோ ஒரு பெரிய ராஜ்யத்தையே கொடுத்தா இவன் இன்னொரு பாட்டு போடுவான். இது அநேகமாக எல்லாரும் எழுதுவாங்க. ஆனால் இட்ஸ் சப்போஸ் டு பி ரிட்டன் பை இக்ஷ்வாகு 3rd century BC. இக்ஷ்வாகுடைய அப்புறம் தான் நம்ம இந்த ஏழி பல்லவாஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஏழி பல்லவாஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஏழி பல்லவாஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கும் இல்லையா, சிம்மவர்மன்லேருந்து நினைக்கிறேன், அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு 300 வருஷத்துக்கு இது வந்து நமக்கு வந்து இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக பேர் கிடைச்சதே தவிர, அதையும் தவிர இந்த சந்திரகுப்த சமுத்திரகுப்தன் வந்து இது பண்ணும்போது அடிவாங்கின ஒரு
இவனுடைய பேர் பல்லவனோட பேர் இருக்கே தவிர மற்ற ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் ஒன்று ஜாஸ்தி கிடையாது. பட் தே ஆர் ரூல் பார்ட் ஆஃப் நார்த் சதர்ன் ஆந்திரா அண்ட் த ஏரியாஸ் அரவுண்ட் காஞ்சி. But when Chalukyas threw them out, they came down and settled down and never, even at their height, they never recovered their Telugu area. இப்போ வந்து எழுத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியாது. இங்க பார்க்கலாம். The some letters acquired longer vertical lines. இங்க பார்க்கறீங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது. பட் யூ கேன் சி இக்ஷ்வாகு காலத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த பிராமியில எழுத்துக்கள் தெரியும். 3rd century. இது சிவஸ்கந்தம். லாஸ்ட் லைன் அதெல்லாம் மீதியெல்லாம் பார்க்கணும். தமிழ்லயே வந்து அநேகமா எல்லா தமிழ் கல்வெட்டுலையுமே முதல் இது மாத்திரம் வந்து கிரந்தத்தில் இருக்கும், சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஸ்வஸ்திஸ்ரீ எழுதப்பட்டது கிரந்தத்தில் தான். ஸ்வஸ்திஸ்ரீ தமிழ் எழுதலை. ஆரம்பத்தில் எந்த தமிழ் இன்ஸ்கிரிப்ஷனாக இருந்தாலும் முதல்ல இருக்கக்கூடியது ஸ்வஸ்திஸ்ரீ கிரந்தத்தில் தான் இருக்கும், சமஸ்கிருதம். During the period, 2 styles developed: monumental for inscription, cursive for working on palmly, Bhojapatra. See, in the Gupta period is the most significant for various reasons. Almost any branch of Indian life, they have made changes. Almost anything. Mythology ஆரம்பிச்சதப்பதான், புராணங்கள் எழுதப்பட்டது ஆரம்பிச்சதப்பதான், treatises on moral code, மனுதர்மம் எழுதப்பட்டதப்பதான், இந்த சமஸ்கிருதத்தையே வேதங்களையே எழுதப்பட்டது அப்பதான். இந்த மாதிரியான ஒரு பேன் இது கல்ச்சர் ஆரம்பிச்சு. அதே மாதிரி தேர் ஸ்கல்ப்சர்ஸ் we go on saying that their only equals are Pallavas. Gupta Brahmi, Northern. The above inscription is done with the nail headed. Nail headed na ஒரு தலைக்கோடு மாத்திரம் வி மாதிரி இருக்கும், சின்ன வி மாதிரி இருக்கும். 2 உண்டு, ஒன்று வி மாதிரி இருக்கும், இன்னொன்று பாக்ஸ் ஹெடட். பின்னாடி நீங்க பார்க்க போறீங்க. 2 விதமானது லோக்கல் வேரியேஷன்ஸ். இந்த லோக்கல் வேரியேஷன்ஸ் தான் கேவ் பர்த் டு ரீஜனல் சேஞ்சஸ் இன் த ஸ்கிரிப்ட். அது எப்படின்னு முழுக்க இன்னும் எல்லா லாங்குவேஜுக்கு எல்லா எழுத்துக்களும் கண்டுபிடிக்கல. The above inscription example nail headed letters characteristic of the Gupta. A beautiful gold coin from Samudragupta. The king standing holding a parachute with the dwarf and a standard on his left. Brahmi legend Samudra. That's the Samudra. On the reverse is Lakshmi on the throne, உட்கார்ந்துக்க பாஷரா பாருங்க, holding கார்னு கோப்பி அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, அக்ஷய பாத்திரம் அது மாதிரி. And a bouquet of flower on the left. The Brahmi legend on the right reads இந்த இடத்துல கிரதந்த பருஷஹா பரசு பரசுஹு பரசு பரசு கிரதந்த பரசு கிரதந்த பரசு. Gupta Brahmi, Sanskrit, 4th, 5th century. This is a gold coin of Chandragupta Vikramaditya, king with a crest jewel on his forehead, is killing a lion with an arrow. The legend around reads: Narendra Chandaha Prathita Rano Jayanta Jadyo Bhuvi Singha Vikramaha. அப்படின்னு எழுதியிருக்கான். எனக்கு தெரியல, எழுதிட்டு சொன்னால் நம்ம ஒத்துக்கலாம். எனக்கு எங்கே எழுதிருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு எழுத்து அதில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஓரத்துல இருக்கு ஏதோ ரிட்ஜ் கோடு கூட உட்காந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரல எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் என்னன்னு கிடைக்கல. நீங்கள் ஸ்கோப் ஃபார் ரைட்டிங் பேப்பர். எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஹியூமனிட்டி டிபார்ட்மெண்ட் சொன்னோம்னா 2 பசங்க உட்காந்து வேலை பார்த்துருவாங்க. ஒரு பேப்பர் பிரசன்ட். Goddess Lakshmi seated on a lion, on a lion, holds a lotus on the left hand and noose on the right hand. The legend says Simha Vikramaha.
அது தெரியாது. Lakshmi on a lion is an oddity இல்லையா? இல்ல நமக்கு அன்னைக்கு வந்து இன்ஃபேக்ட் அவங்க வந்து குப்தர்கள் ஒருத்தரா சிங்கத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரலாம் ஈர் ஃபாரஸ்ட்டை தவிர எங்கேயும் சிங்கம் இருந்தது கிடையாது. ஆனா எல்லாரும் சிம்மா விஷ்ணு அவமான பேர் வச்சு இந்த மித்தாலஜியில சிம்மா ஹேட் ஆல்வேஸ் given a very prominent position. இந்த ஆசனம் கூட சிம்மாசனமா தான் இருக்கும். என்ன அதனாலதான் நீங்க வந்து அநேகமா நீ பார்க்கக்கூடிய மகாபலிபுரத்தில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் நேச்சுரலா இருக்கும். சிங்கத்தை பார்த்தா முதல்ல ஸ்டைலிஸ்டா இருக்கும். அவங்க பார்த்தது கிடையாது, நேச்சுரல் மூவ்மெண்ட் அவங்களுக்கு தெரியாத. அதனால இந்த சிம்மம்ங்கிறது வந்து இன்னொரு விஷயம். இந்த தேவி நம்ம லட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ராபப்ளி ஆல் தீஸ் திங்ஸ் வேர் தேவி. ஈவன் டுடே நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல பார்வதிக்கும் அதாவது துர்க்கைக்கும் லட்சுமிக்கும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய இடத்த கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டே ஒன்னே தான் சொல்லுவாங்க. நான் வந்து அன்னபூர்ணாஷ்டம் சொல்றேன், ஆமா லட்சுமி மேல தானேங்கிறாங்க படிச்சவங்க. நமக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் சில இது. அப்புறம் வந்து பிள்ளையார் தானே பிரம்மச்சாரி, அவங்களும் 2 முன்னாடி இருக்கு பிள்ளையார். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த காலத்துல அந்த சிங்கத்துக்கு வந்து லட்சுமி எல்லாத்துக்குமே சிங்கம் ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருந்திருக்கலாம். தெரியும். எல்லாரும் அதாவது ஒரு காலத்துல வந்து many deities had a nose. அது என்ன காரணம்னு புரியல. அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமே இருந்திருக்குமோ. ஏன்னா துர்க்கைக்கு கூட யாரோ ஒருத்தர் வந்து நியூஸ் கொடுக்குறா, யாரோ ஒருத்தர் கொடுக்குறா, மொத்தம் 8ல இருந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நியூஸ் கொடுக்குறாங்க. யமன் அந்த மாதிரி ஏதோ அந்த நியூஸ்ங்கிறது ரொம்ப ப்ராமினன்ட். இப்போ ஒரு 4 ஆயுதம் சொன்னா அதுல 1 நியூஸா இருக்கும். நமக்கு தெரியல. காயில லட்சுமின்னு சொல்ல, இவங்க வந்து ஐகோனோகிராபிக்கலி தி எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபை. அதுக்கு முன்ன பின்ன எல்லாம் பார்த்து வேற ஏதாவது காயின்ல சிமிலர் இருக்கு லட்சுமிங்கிறத சொல்லி அதனால பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க 2 விதமான இதை பார்க்கலாம். ஒன்று நெயில் ஹெட், டாப் இஸ் ட்ரையாங்குலர், அந்த தலையை கோடுக்கு முன்னாடி, கீழே இருக்கிறது பாக்ஸ் ஹெட். இதுவும் என் குப்தா ஃபீச்சர் தான். இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல நீங்க பாக்குறது கொஞ்சம் இந்த இதான் ஸ்பெசிபிக்கா தெரியுது பாருங்க. இந்த இடத்துல தெரிகிறது நெயில் ஹெட், இந்த இடத்துல பாக்ஸ் ஹெட் இருக்கு. காவா நான் உடனே காட்டிக்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கிறதுல காவே இல்ல லாஸ்ட். இல்ல 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 இருந்தால காவே இல்ல லாஸ்ட் லைன். காவே गुप्ता ब्राह्मी इन भोजपत्र 4th 5th century எங்கேயோ கிடைச்சிருக்கு. கடம்பா பிராமி நம்ம இப்போ வந்து கடம்பா நம்ம க்ளோசர் டு விஜயவாடா வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் லெங்க்தியா போயிட்டு இருக்கு. This of great charm and beauty retains the box shaded features of the Gupta. This is all the basis for the old Kannada. எழுத்து எழுதாக இருக்காங்க பாருங்க. ஓல்ட் கன்னடானா என்ன பீரியட்? 6th century. Wasn't that closer to Tamil? Old Kannada is more or less Tamil. The languages, the script is, there are 2 different things. Script started deviating substantially. இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ரொம்ப டெவியேஷன் ஆல்ரெடி வந்துருக்கு. இந்த நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, தமிழ் ஸ்கிரிப்ட் பின்னாடி வரும்போது கொஞ்சம் சொல்றேன். தமிழ் ஸ்கிரிப்டோடைய கம்ப்ளீட் மார்ஃபாலஜி நம்ம புரிஞ்சு போச்சுக்கேன்னு சொல்லி ஆச்சு. இப்போ வந்து இதுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க, ஏன்னா there are not many Kannada inscriptions.
பட் லாங்குவேஜ் வைஸ் தேவர் வெரி க்ளோஸ் டில் வெரி லாங். ஏன் நான் வந்து நான் சின்ன பையனாக பள்ளிக்கூடத்தெல்லாம் படிக்கும்போது வானொலின்னு ஒரு பத்திரிக்கை வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து இந்த ரேடியோவில் வரக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு நாளும் மெட்ராஸ்லேருந்து கன்னடம் உண்டு, தெலுங்கு உண்டு. அதில் ஒரு இது வந்து ஹுமேழ அப்படின்னு இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் டெய்லி ஹுமேழ யா 50 வருஷத்துக்குள்ளே போயிருக்கு பாரு. இட் இஸ் நோ மோர் யூஸ்ட் இன் கன்னடா. இந்த கன்னடா தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கேட்டுக்கொள்ளணும். ஹுமேழன்னு இருப்பது தமிழ்ல கூமழான்னு தான் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க தப்பா எழுதினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தப்பா எழுதிக்க முடியவே முடியாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு இது வந்து வெளியில வருது என்னன்னா, நியூஸ் ரீடர் கூட ஒருத்தர் கூட தப்பா படிக்க முடியாது. அப்ப நோட் பண்ண முடியாது. நீங்க வந்து ரேடியோவில் பேசணும்னா முதல்ல ஆடிஷன் பண்ணுவாங்க. எங்க அண்ணா 2-3 தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, உங்க வார்த்தை சரியில்லை இருக்கும் பண்ண முடியாது. அந்த காலத்துல எல்லாம் முடியாது. அவங்க வந்து எத்தனையோ வருஷமா குமழேன்னு எழுந்த தப்பாக இருக்காது. அது வந்து பிற்காலத்துல அது குமழே ஆயிடும். அது வாட் ஐ அம் சேயிங் இந்த லாஸ்ட் 50 years it has happened. Male in Kannada is Male in Tamil. So they simply interpret as Male and wrote their Male. அதெல்லாம் வந்து எனக்கு கன்னடம் தெரியாதனால யாராவது எக்ஸ்பர்ட் சொன்னா நான் ஒத்துப்பேன். எனக்கு தெரியாதானா நான் ஒரே இன்ஸ்டன்ட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச காலத்துல குமழ அப்படின்னுட்டு இதில் எழுதியிருந்ததை நான் படிச்சு பார்த்தபோது இன்றைக்கு ழா கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பட் ழா இருந்தது. முன்னாடி இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ல கன்னட இன்ஸ்கிரிப்ஷன்ல ழா இருந்திருக்கேன், ழா இருந்திருக்கு. Vakataka Brahmi immediately, that is more or less, this is the end of the Gupta period, and number of other influences, they are all related through marriage to the Guptas. The Ajanta Mulka Ibanga period, second part of the Ajanta during this Vakataka period. The Vakatakas follow the box-headed features of the Guptas who were related to the Vakatakas. But later these features are not. Vakatakas western, that is present Maharashtra. Northern Karnataka, almost the entire Maharashtra. Pallava Brahmi. This is the inscription of Simhavarma. The Pallavas continue the Gupta features, but in the later Pallavas these are absent. The later change idea poetry. The change over from Brahmi to Devanagari and other scripts begins in the 6th century. அதாவது அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் வந்து எதெல்லாம் இது வந்து ஒரு எபிகிராஃபிஸ்டுடைய ஒரு அவங்களுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இதுக்கு மேலே இருந்தோன்னா இது பிராமி இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் ஏற்பட்ட இது 6th centuryக்கு அப்புறம் தான். 6th century with Yashodharma, a Gurjar king who ruled the Malabar region. Malabar region is western Madhya Pradesh. Western Madhya Pradesh is Malabar region. That is Ujjain. Right, sir? Ujjain. How much you will do, sir? You will do me a great favor. From the Gupta Brahmi, 2 forms branched off. The cursive eastern branch to form Bengali, Assamese script, and the non-decorative western style to evolve into Sharda script. The Sharda script is the Gurumukhi one. Let us follow the development of Nagari script, a branch of which called Devanagari became the most important script for writing Sanskrit throughout India. The only, அதில் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் பல்லாம் கிரந்தத்தை யூஸ் பண்ணிருந்தோம். நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய பாஷையை எழுத்துக்களே உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் லிட்டரேச்சர்கள், அதாவது வந்து ரிலிஜியஸ் செரமனிஸ் மொத்தம் வேதம் எழுதுறது அப்படின்னா யூஸ்வலாக தேவநாகரி தான் உபயோகப்படுத்தும். The name Nagari comes from Nagara. பாட்டலிபுத்திரத்துக்கு பேர் தான் நகரம்னு பேர். The Nagari script was first developed in the Deccan in the 7th century, then in the north in the 10th century. The former kept to be known as Nandanagari. நாந்தே நம்ம அஜதா போகும்போது மகாராஷ்டிரா நாந்தே.
அதில் வந்து ஒரு சிக் சென்டர் வருது. அண்ட் நார்தர்ன் வெரைட்டி ஆஃப் தேவநாகரி தி நேம் ஆஃப் சந்திரகுப்த சர்மா. Devanagari of Vishwadharma is a very, very important, is the Bandaswar inscription of Vishwadharma. Here we see the beginning of settled and beautiful Nagari script. இந்த வேரியேஷன் இதுலேருந்து இதுங்கிறது வந்து எபிகிராஃபிக்ஷனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டாக சொல்லிட முடியாது. பட் நவ் தேர் இஸ் அ டெஃபினட் சேஞ்ச். அந்த தலைக்கோடு வந்து கண்டினியூஸாக பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் வந்து மேலே இருக்க கீக்கும் போடக்கூடிய இந்த கோடுகள் இதெல்லாம் பார்த்தனால உங்களுக்கு வந்து ஓரளவு இன்றைக்கு இருக்க தேவநாகரியோட எப்படி ஆரம்பமாக இருக்குன்னு உபயோகம் நீங்கள் யோசனை பண்ணலாம். தேவநாகரிய ஹர்ஷவர்தனா. Now we see the complete change into Devanagari script. பார்த்தாலே உடனே இந்த எழுத்தினுடைய இது தெரிஞ்சுக்கணும். மேலே இருக்க இந்த கீ அந்த இது வாங்குறதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும். The acute angle script is called Kutila and can be seen the Pallava inscriptions also. நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்க போறது வந்து a beautiful signature of ஹர்ஷவர்தனா. இது என்ன, நான் இப்போ சொன்ன படிக்கும் போது நீங்க உடனே ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற தேவநாகனுடைய ஸ்வ ஹஸ்தோ மம ச வ ஹ இஸ்த ம ம ரா ஜா தி ராஜ ஸ்ரீ ஹர்ஷஸ்ய. ஓரளவு நம்ம வந்து மனசையே கொஞ்சம் அந்த இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் பாருங்க, ஏன் வந்து நம்ம அவசரப்பட்டு எழுதினா எப்படி சொல்லுவோம் அது மாதிரி பட்டுக்கிறது. நீங்க உடனே இந்த தேவநாகரி இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் 7th century. It was contemporary of Puligeshi too and Mahendra. எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. இது எங்க கிடைச்சது? இது எங்க தெரியல, ஞாபகம் இல்லை, பார்க்கலாம். Pallava contribution, 7th 8th century. The great temple building clan has to its credit great strides in writing too. They followed the Harshavardhana style of Devanagari, but also developed a Granth script to write Sanskrit in the Tamil country. They have also contributed to the development of the Tamil script. நம்ம ட்ரெடிஷ்னல் இது வந்து இந்த இதில் இந்த சாணோகுப்பம் இன்ஸ்கிரிப்ஷன் அதிரணச்சண்டாலேருந்து இது பண்ணுது. சுஹஸ்தோமம் ஸ்ரீமதோ தச்சேட்ட காமது நம்ம நேற்றுக்கு இவ பாடினது சொன்னவல்லா பாடின அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தான். இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ராஜசிம்மான்னு போட்டிருக்கு. நான் ஒரு சின்ன இது வந்து சாலோகுப்பம் இன்ஸ்கிரிப்ஷன் போட்டு விட்டுருக்கோமே பண்ணியிருக்கணும். அதாவது நான் எழுதும்போது எனக்கு நான் அந்த மகாபலிபுரத்தெல்லாம் ஜாஸ்தி படிச்சது இல்லை. அதை வந்து நானும் சேஞ்ச் பண்ணலை இதுவரையில். என்ன நம்ம தப்புங்கிற போட்டுட்டே இருக்கலாங்கிறது 4 பேர் பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் டுடே மோஸ்ட் பீப்புள் ஸ்டில் கன்சிடர் திஸ் ராஜசிம்மா சால்வகுப்பம் அங்கடிச்சண்டாருக்கு. நாகசாமி எல்லாத்தையுமே இது சொல்லிட்டார். ஈவன் சிவராமமூர்த்தி கால்ஸ் இட் திஸ். எனவே அது தனி ஸ்டோரி. கிரந்தாவும் இதே சமகாலத்தில் இருந்தா. கிரந்தா வந்து ஒரே நிமிஷம் சொல்றேன். மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ எழுத்துக்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துல தான், எல்லாமே கிரந்தத்துல. இது ஒன்றை தவிர. And many people call this the earliest inscription in Devanagari in the whole country. But there are other people who call it. But this is one among the earliest Devanagari scripts of this country. I don't have doubt. இது ஒன்னே ஒன்று தான் தேவநாகரியில் எழுதப்பட்ட பல்லவ இன்ஸ்கிரிப்ஷன். மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ இன்ஸ்கிரிப்ஷன். ஆனால் கைலாசநாதர் கோயிலில் பிரமாதமான விஷயமெல்லாம் தேவநாகரியில் இருக்கு. இப்போ பாருங்க, இதை நம்ம கைலாசநாதர் கோவில். இந்த கைலாசநாதர் கோவிலில் அந்த மினி டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து 4 லைனில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு.
டாப் மோஸ்ட் லைன்ல இருக்கிறது வந்து தேவநாகரியில், ஃபார்மல் தேவநாகரியில் எழுதியிருக்காங்க. எழுதப்பட்ட வாசகம் வந்து நம்ம மோஸ்ட்லி ராஜசிம்மனுடைய பட்டப்பெயர்கள், 250 பட்டப்பெயர்கள், 250 சொச்சம் அதை எழுதியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல இதுதான் அது வந்து கிரானைட் பேஸ், மற்றதெல்லாம் சாண்ட்ஸ்டோன், இது ஒண்ணுதான் கிரானைட். அதுல வந்து எழுதியிருக்கிறது வந்து தேவநாகரி. அதுக்கு கீழே இருக்கிறது இதுக்கு இது மொத்தம் 3 லைன்ல இருக்கிறது கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடியது டாப் மோஸ்ட் அந்த தேவநாகரி கீழே இருக்கிறதுல வந்து ஃபார்மல் கிரந்தம், அச்சில் எழுதுற மாதிரி எழுதிவிட்டு கொஞ்சம் ஆர்னமெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. அடுத்து இதுல அதுக்கு கீழே எழுதியிருக்கான் பாருங்க, calligraphy at its best. I don't think you have anywhere in India calligraphically rendered inscriptions in any language. அதோட ஒரே ஒரு இது கொடுக்குறேன். இது இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு காமிக்க முடியும். முழுசா இருக்கு. நான் யார்கிட்ட காமிக்காத, அந்த கல்யாணத்துக்கு யாரோ என்னோட கூட்டிட்டு போயிருந்தாங்க. நீங்க போனதுக்கு பின்னாடி வந்தேன். என்ன இது என்ன எழுதியிருக்காங்கன்னா ஸ்ரீ கலங்கரஹஸ்த. இதுல வந்து அன்னங்கள் இது என்னென்னமோ எல்லாம் போட்டு யாழிகள் அது இதுவா போட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு இது. இன்ஃபேக்ட் இதையே ஒரு அழகான டாக்குமெண்ட் பண்ணி ஒரு சின்ன புத்தகமா போட்டு நம்ம என்ன இதுக்கப்புறம் கேலிகிராஃபி கிடையாது. ராஜராஜன் வந்து நேர்த்தியா எழுதியிருக்கான்னு சொல்லலாம். ஆனா நோவேர் நியர் திஸ் ஒரு இது ஒரே இடத்துல தான் நீங்க பார்க்க முடியாது இந்தியாவிலேயே. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க என்னன்னா சிம்மராயலு அப்படின்னு போட்டுவிட்டு கீழே ஒரு கோடு வரதுக்கு பதிலாக அதில் சிங்கத்தை போட்டு வச்சிருப்பான். இல்லாட்டா ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்களே தவிர ஒரு ஃபாண்ட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க அவன். ரொம்ப அழகான இது. இதுக்காக நம்ம வந்து இதே மாத்திரம் பார்க்கறதுக்காக அது ஒரு தடவை கைலாசநாதர் கோயில் போயிட்டு வரணும். மற்றதையும் பார்த்துட்டு தான் இது நமக்கு இதுல மனசு ஓடாது. சைனீஸ் கேலிகிராஃபி வந்து நம்ம இதோட இதுக்கும் சம்பந்தமே படுத்தக்கூடாது. முதல்ல அது எழுத்து இல்லை, இந்த மாதிரி எழுத்து இல்லை, அது தேவால் கேரக்டர்ஸ், அது வேற டோட்டலி டிஃபரெண்ட். தேவநாகரி டு வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் சான்ஸ்கிரிட் 8th century CE. இதுலேயும் வந்து அந்த நேம் ஹெட்டட் கேரக்டர், ஆனால் there is a small change. This along with the Pallava inscriptions Salavakoppam are the earliest Devanagari script to go. நான் எழுதினது எல்லாமே பேசிக்கலி ஃப்ரம் சிவராமன். இந்த ஒப்பீனியன் எல்லாம் எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து ரெண்டாவது வந்து ஐ எம் நாட் ரிசர்ச், ஐ எம் நாட் கோயிங் டு கெட்டிங் வந்து 8th century 7th century இது வந்து ஃபாலோடு பல்லவா ஃபாலோடு இது சொன்னீங்க. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நான் போக தயாராக இல்லை. அதுக்கு 4 நாள் பண்ணட்டும். Here is the next stage of development of the Nagari in Deccan. இந்த எழுத்துக்களே நீங்கள் வந்து இங்கே வந்து சொல்லணும். காவே எந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு இன்னைக்கு இருக்க கா வந்து ஆரம்பிச்சிருக்கும் 10th century. ராஷ்டிரகூட்டாஸ் தான் நம்ம எலிபெண்டா கேஸ் பண்ணாங்க. கிருஷ்ணா 2 தான் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம சாலோகோப்பம்ல வந்து புதுசாக சுனாமிக்கு அப்புறம் இது பண்ண அந்த பாறையில் எழுதிட்டு ராஷ்டிரகூட்டாக்கி கிருஷ்ணா 2 அவன் இது வரலும் போயிருக்கான், தஞ்சாவூர் போயிருக்கான். தேவநாகரி டியூரிங் த சேனா டைனஸ்டி. சேனான்னா நம்ம வந்து இது பெங்கால் போயிட்டோம். நம்ம பாலா சேனாவெல்லாம் பெங்கால். இங்கே நீங்கள் பார்த்த உடனேயுமே ஒரு பெங்காலியினுடைய சாயல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? பெங்காலி பார்த்து பழகினவங்களுக்கு உடனே அதனுடைய இது டிஃபரன்ஸ் அதோடைய இது தெரியும், கேரக்டரிஸ்டிக் தெரியும். அல்டிமேட்லி எடுத்து பெங்காலி தேவகடுங்கிறது சதர்ன் உத்தரப்பிரதேஷ். தேவகடில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் குப்தா கோவில் இருக்கு தேவகடில்.
Devanagari during the Vijayanagara, more or less we have come to the present day. Final shape of Devanagari was reached during the king, the reign of Krishnadevaraya. In the epoch-making kings, Krishnadevaraya is another one. Extraordinary. Suddenly வருது இதெல்லாம். நம்ம சொல்லும்போது யோஜனை பண்ணிக்கிறோம் அசோகா, கனிஷ்கா, அப்புறம் குப்தால 3 பேர் ஒரே குப்தா. அப்புறம் கொஞ்சம் தூரம் கீழே வந்தோன்னா இந்த 3 கிங்ஸ் ஹர்ஷவர்தனா அண்ட் மகேந்திரா. அதுக்கப்புறம் சொல்றது என்னன்னா ராஜராஜா, அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவா. அந்த மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி ஒரு கரோனாலஜியை போட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே அப்படி கிளியரா இருக்குல்ல. எந்த வருஷத்துல பிறந்தா எந்த வருஷத்துக்கு மினிஸ்டர்லாம் பேசுறாருல. இதான் இன்னி வச்சு நீங்க பிரசன்டேஷன் இதுவே ஆயிடுச்சு. அடுத்த வாரம் அடுத்த மாதம் ஏலி தமிழ் எபிகிராஃபி மகாதேவன் புஸ்தகம் அதை வந்து பிரசன்ட் பண்ணதனுடைய பிரசன்ட் பண்றாங்க. இந்த புத்தகம் தான் அது. இட் இஸ் பாசிபிள் ஃபார் மீ டு கீப் இட் அட் கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் யூ டு ரெஃபர் டு. அது நீங்கள் டிசைட் பண்ணலாம். கேள்விகள் எதாவது இருக்கா? நல்லா பண்ணிக்கலாம். காற்று எல்லாம் இருக்கு, எது வேணாலும் பண்ணிக்கலாம். என்னோடது இல்லையே. இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு ப்ராப்ளம், ஃபாண்ட் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்குலாம், பார்த்துக்கோங்க. Not for the Brahmi at least. என்ன Font problem அதுக்கு வராது. இல்லை ஒன்றும் இல்லையே. அநேகமாக ஒன்றும் இல்லையே. தேவனாகி தான் இங்கே எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு தடவை பார்த்துவிட்டு come up with something such that we can improve upon. நான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோட ரெக்கார்டு மாதிரி. அப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், கொஞ்சம் பப்ளிசிட்டினால மகாபலிபுரத்தை கொஞ்சம் காமிங்கன்னு சொல்கிறாங்க. ஜெனரேட் நம்பர் ஆஃப் இப்போ வந்து ஃபோட்டோ அப்படின்னு கான்டாக்ட் பண்ணலையா வைத்தியநாதன்? இல்லை விட்டுரு, இதெல்லாம் வந்து நான் ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குங்களா? சரி,